போலீஸ் விசாரணையில் சிவகங்கையைச் சேர்ந்த அஜித்குமார் மரணமடைந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. 6 போலீசார் சஸ்பெண்ட் ஆகியுள்ளனர். ஐகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்பாக விசாரணை நடக்கிறது. அவரது குடும்பத்தினரிடம் போனில் வருத்தம் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் நேற்று வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார். இன்று அஜித்குமார் வீட்டிற்கு சென்ற கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் அஜித்குமார் தம்பி நவீன்குமாருக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையும் இலவச வீட்டுமனை பட்டாவையும் குடும்பத்தினரிடம் வழங்கினார். நவீன்குமாருக்கு 30,000 ரூபாய் சம்பளத்தில் ஆவினில் டெக்னீஷியன் வேலையும் திமுக சார்பில் முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் நிவாரணமும் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் மகனை இழந்த தாய்க்கும் சகோதரனை இழந்த அந்த தம்பிக்கும் ஒரு ஆறுதலாக எனக்கு இருந்தது அடுத்தபடியாக அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்களிடத்திலும் அதே போல மாவட்ட ஆட்சியரிடத்திலும் உத்தரவிட்டு தம்பி நவீன் அவர்கள் ஐடிஐ படித்த காரணத்தால் அவருக்கு அதற்கு ஏற்றவாறு பணியை வழங்க வேண்டும், என்ன பணியை வழங்கலாம் முடிவெடுத்து அவருக்கு ஆவினில் ஒரு டெக்னீஷியன் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் ஒரு 30,000 சம்பளம் கிடைக்கும், போக போக நல்ல வேலை கிடைக்கும். அந்த பணியானையை இப்பொழுது தம்பி நவீனத்தில் வழங்கியிருக்கிறோம். அவரும் அதை ஒரு மனதோடு மகிழ்ச்சியாக ஏற்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு இந்த ஊரில் வீடு சின்ன வீடாக இருக்குன்னு சொன்னாங்க. 3 சென்ட் அரசு புறம்போக்கு மொத்தம் இருக்கிறது. அந்த பட்டாவும் பொழுது அவர்களுக்கு நானும் ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள் ஆகியோர் வட்டாட்சியர் எல்லாரும் வந்து கிளம்பிவிட்டார். அடுத்து கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல் கட்டமாக இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகை